ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தேள் இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விஷ கொடுக்க எந்திக்கான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வாங்க நான் இதை பேக் கேமரா வழியாக காமிக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி தேள் தான். எதோ சொல்லுதோம்னா இதோட கொடுக்கு இன்னும் வெள்ளையாக தான் இருக்குது. பாருங்கள், தெரியுதா? கொடுக்கு கருப்பாவலை, காலும் பாருங்கள் வெள்ளையாக தான் இருக்குது. அதை வச்சு தான் சொல்லுவேன் இது வந்து குட்டி தேளுன்னு. இது இன்னும் உயிரோடு தான் இருக்குது, இன்னும் சாகலை. பாருங்கள், குட்டி தேள் தான் இது. பெருசுனா உங்களுக்கே அதோட சைஸ் என்னன்னு தெரியும். இது பாருங்கள், விரல் நுனி அளவில் இருக்குது. நான் முதல் முறையாக கையில் பிடிச்சி காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ஒரு பெண் தேள். எதை வச்சு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இதோட உடம்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆண் தேளுக்கு வாலும் உடம்பும் தனியாக இப்படி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியாது. இது பேர் வந்து நட்டுவக்காளின்னு சொல்லுவாங்க. நண்டுவாய் காளி அப்படியே பேச்சு வழக்கில் நட்டுவக்காளின்னு மாறிடுச்சு. பாருங்கள், இந்த கொடுக்க எப்படி ரெடியாக வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக அதை கடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை நம்ம போய் விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அந்த தேலை போய் விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நான் அந்த தேலை பிடிச்சேன், இந்த கல்லுக்கடியில் இருந்தால். பாருங்கள் அப்படியே அசைது பாருங்க. அப்படியே வாங்க போய் விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த தேலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். நல்லபடியாக போயிட்டு விட்டோம். பாருங்கள், விட போகிறோம். விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி நிற்கின்னு. இப்படி தெம்பா இனிமேல் என்ன எவனாலும் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கா. ஆனால் இப்படி பிடிச்சி தூக்கிடலாம். இந்த பார்த்தீங்களா, அந்த தொடுதை நான் டாயிங். இப்போ எனக்கு தேள் மேலே இருக்க பயமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இப்படி சண்டைக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் அது போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அழகாக இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய். மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க.